ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து வீடியோ தாங்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி சண்டே vlog தான். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு பண்ணுற ஒரே ஒரு ஹெல்ப், நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோவை இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே vlog தாங்க. என்னோட மார்னிங் 7 to 1 o'clock வரைக்கும், ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து என்னென்ன நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் டே vlog மாதிரி தான் நம்ம எடுத்திருந்தோம். ஏன்னா சண்டே வந்து எனக்கு ஆஸ் யூஷுவல் வீக் டேஸ் விட இது வந்து ரொம்ப வேகமாகவே போகும் சண்டே vlog. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே ரொம்ப வேகமாகவே போகும். ஏன் எதுக்குன்றதை நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரெசிபி வீடியோவும் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அதே மாதிரி ஸ்கூலுக்கும் வந்து ஆஷிகா ஒரு ப்ராஜெக்டும் பண்ணியிருந்தோம் சண்டே அன்னைக்கு, அதை பற்றியும் பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி வந்து சிக்கன் எப்படி செய்கிறது, நான் வந்து இப்படி தாங்க செய்வேன் எங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸியாகவே வந்து செய்யலாம். இது வந்து கடாயிலும் செய்யலாம். அன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்யணுன்றதுனால நான் வந்து குக்கர் வச்சுட்டேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஃப் கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அந்த மாதிரி எல்லாமே எடுத்து, ஏலக்காய், நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு ஒரு 4 வெங்காயம் தான் நான் போட்டிருந்தேன். மீடியம் சைஸ் இருந்ததால், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் போதும். தக்காளியும் வந்து மீடியம் சைஸ் ஒரு 4 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. நான் நார்மல் சிக்கனில் வந்து நம்ம தக்காளி, வெங்காயம் இது மட்டும்தான் போட்டு நம்ம சிக்கன் மசாலா இது போட்டு தான் நம்ம வந்து குழம்பு வச்சுருப்போம் நார்மலாக. நான் எப்போவுமே வந்து தேங்காய் ஊற்றி தான், எங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால தேங்காய் ஊற்றி தான் மேக்ஸிமம் செய்வேங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் சிக்கன் குழம்பு. யாராவது தெரியலன்றத யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி நம்ம வந்து ரொட்டி, சப்பாத்தி அந்த மாதிரி செய்வோம் இல்லையா, அதுக்குமே வந்து இந்த டிஷ்ஷு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குக்கரில் வைக்கிறதால ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சது இந்த ரெசிபி. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான்வெஜ் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான், காய்கறி அந்த மாதிரி செய்கிறத விட. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா வந்து ஏன் வந்து வேகமாக போவோன்னா, அவங்க வந்து வீட்டில் ஒர்க்கு வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு சாட்டர்டே சண்டேல தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதால சாட்டர்டே சண்டேஸில் தான் கஸ்டமர்ஸும் வருவாங்க. வீக் டேஸ் விட வந்து சாட்டர்டே சண்டே தான் வந்து அவங்க முக்கியமாக அங்கே போய் இருக்கணும். அதனால் அவங்க வந்து மார்னிங்கே எல்லாமே செஞ்சு கொடுத்துடுவேன் மேக்ஸிமம். அது மாதிரி நம்மளும் வந்து இந்த தைப்பூசம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நான்வெஜ் எடுத்திருந்தோங்க. அது அப்போ எடுத்தது தான். ஏன்னா 1 வீக் கிட்ட ஆகிடுச்சு இது ஷூட் பண்ணியுமே. அந்த போன வாரம் சண்டே எடுத்தது, நான் இந்த வாரம் தான் எனக்கு வந்து போடவே முடிஞ்சது. ஏன்னா நடுவில் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிலை தீபம் அதெல்லாம் போடுறோம். அது இல்லாமல் மகா சிவராத்திரி வந்தது. அதனால் இந்த போன வீக் ஃபுல்லாகவுமே வந்து கொஞ்சம் பிஸியாகவே போச்சுன்றதுனால என்னால் இந்த வீடியோ போட முடியல. அதனால தான் சரின்னு இந்த வீக் வந்து சண்டேவே வந்து இந்த ரெசிபி வீடியோ, இந்த என்னுடைய ஆஃப் டே வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தக்காளி எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுதாங்க போடுவேன் நான். அந்த நேரத்தில் தான் போடுவேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம முன்னாடியே போட்டோன்னா ஃபுல்லாகவுமே வந்து பாத்திரத்துலேயே ஒட்டிக்கோன்றதுனால நான் வந்து தக்காளி போடும்போது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து
கறி போடணும். இந்த தக்காளி வெங்காயம் வந்து எவ்வளோ வந்து சுருள வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வருங்க. இது இந்த குழம்புன்னு இல்லை, எந்த குழம்பா இருந்தாலுமே வந்து ஈவன் நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரி செய்கிறதா இருந்தாலும் தக்காளியை வந்து எவ்வளோ நல்லா எண்ணெயிலே வதக்குறோமோ அப்போதாங்க அது அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு சொல்லி எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க. அவங்க வைக்கிற நார்மல் தக்காளி சட்னியை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து சுருள வதக்குவாங்க. இந்த தக்காளியே தெரியாத அளவுக்கு, அதுவும் கலர் மாறிடும், அந்த தக்காளியே வந்து வேற கலர் மாறிடும். அந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து தக்காளி சட்னி வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நார்மலாக செய்கிற தக்காளி சட்னி. அதே மாதிரி நான் வந்து மேக்ஸிமம் வந்து டைம் இருந்துச்சுன்னா நல்லாவே வதக்கிட்டு தான் வந்து குழம்பு வந்து செய்வேன். டைம் இல்லாத பட்சத்தில் வந்து கொஞ்சம் வதங்கினாவே போதும்னு சொல்லிட்டு செஞ்சிடுறது நார்மல் டைமில். இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி நம்ம மிளகாத்தூளும் போட்டாச்சு. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து சிக்கன் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டோம்னா அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் விடும். இந்த தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலா உப்பு எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வாசனையாக நல்லாவே இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இந்த குழம்பு மசாலா தூள் இதில் வந்து நான் வந்து தேங்காய் ஊற்றுறதால முன்னாடியே வந்து தேங்காவுமே வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இப்போது சிக்கனுக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு கடைசியாக வந்து இன்னும் குக்கரில் வைக்கிறதால எல்லாமே ஒன்றா ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 2 விசில் அந்த மாதிரி விடுவோம் இந்த கறி வேகிறதுக்கு. இல்லை நம்ம கடாயில் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் நல்லா கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தேங்காய் ஊற்றினா போதுங்க. அது வந்து நல்லா தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இறக்கி விட்டுடலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி செஞ்சுருந்தோன்னா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் கூட வந்து அதிகம்தான், சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு இந்த கறி வந்து ரெடி ஆகிடும். தேங்காய் ஊற்றிட்டு நம்ம வந்து உப்பு எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்க வேண்டியது தான். 2 விசில் வந்த உடனே வந்து நம்ம இறக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டியான சிக்கன் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. அன்னைக்கு டே வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. ஏன்னா நான் எதுக்கு வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிட்டேன்னா அன்னைக்கு வந்து 1 மணின்றது வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து நார்மலாகிற டைமு. அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 10:30 மணிக்குள்ளாவே வந்து எல்லாமே முடிச்சுட்டேன், சாப்பாடு விஷயம் எல்லாமே முடிச்சுட்டேன். சைட் பை சைடாக நம்ம சாதமும் வச்சாச்சு. சாதமும் வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கெல்லாம் சாதமும் ரெடி ஆகிடும். அப்படியே வந்து முட்டையும் அவிச்சு வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளவே எல்லாமே ரெடி ஆகிடும். அவருக்கு அதுக்கப்புறம் கட்டி கொடுத்துட்டு மார்னிங் டிஃபனாக வந்து இட்லி அந்த மாதிரி வச்சுருந்தோம். அதுக்குமே வந்து இந்த குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டு அவங்களும் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு, சைட்டுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அஸ்வின் வந்து டியூஷன் போகிற வேலையும் இருந்துச்சு, அவனே டியூஷனுக்கு அனுப்பிட்டு யாஷிகாவுக்கு வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து சயின்ஸ் டே சொல்லிட்டு செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் அதுக்கு உட்காரணுமே சொல்லிட்டு அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோட துணியும் போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில். இந்த துணி எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம குழம்பு செய்கிற நேரத்துக்கு இதெல்லாம் முடியறதுக்கு அந்த வாஷிங் மிஷினில் துணி முடியறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. அதனால் வந்து பிளான் பண்ணி தாங்க ஒரு வேலையும் வந்து செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு முடியும் போது இப்போ அந்த வேலை முடிஞ்ச உடனே இதுவும் கையோடு முடிஞ்சிருச்சு. அப்போது இந்த துணிங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் செய்ய உட்காந்தாச்சு. ஏன்னா ப்ராஜெக்ட் செய்ய உட்காந்தோன்னா என்ன நேரம் ஆகும்னே தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் உட்காந்து ஈவினிங் கிட்ட வரைக்கும் ஆச்சுங்க செஞ்சோம். அதுலேயும் வந்து பாதி முக்கால்வாசி செஞ்சு
செஞ்சிருந்தோம். மீதி வந்து மறுநாள் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால மேக்ஸிமம் வந்து அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் செஞ்சிருந்தேன் நான். என்னதான் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாலும் நம்ம தானங்க செய்யணும். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும், சின்ன பசங்க வச்சிருக்கவங்களுக்கு. நீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. யாஷிகாவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்றது எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவளுமே வந்து நிறைய அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருந்தா. ஏன்னா ஸ்கெட்சு வந்து நான் கொடுக்குறேன், ஏன்னா என்னோட ப்ராஜெக்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கலர் கொடுக்குற சொல்லி பண்ணியிருந்தா. நான் வந்து அவளுமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணா வரையறதுக்கு. ஆனா ரொம்ப குட்டி குட்டியா வரைஞ்சதால ப்ராஜெக்டுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் இதெல்லாம் வரையறதுக்காக. இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட்ரி சொல்லுவாங்களாம். சிமெண்ட்ரி இன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருந்தோங்க. இது வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு பிக்சர் வந்து 2 துண்டா வந்து கட் பண்ணி வரைஞ்சிட்டு 2 துண்டா கட் பண்ணோம். அதை வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒன்று வந்து நம்ம சார்ட்லேயே பிளேஸ் பண்ணோம், இன்னொன்று வந்து நம்ம இழுத்து நம்ம விடுற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். என்ன பாருங்க அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் வரைகிறது கலர் அடிக்கிறது எல்லாமே வந்து சண்டேவே முடிச்சிட்டேன். மறுநாள் வந்து யாச்சிகாவும் செய்யணும்னு சொன்னதால அவளுக்கு வந்து அந்த வேலை கொடுத்தாச்சு. அந்த ஜாயின் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதே மாதிரி கையோட நான் சொன்ன மாதிரி சண்டேவே வந்து இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து அந்த வீக்லேயே லாஸ்ட்ல ஃப்ரைடே வந்திருந்ததுங்க. அன்னைக்கு வந்து ஃப்ரைடேவே நம்ம போனதால அன்னைக்கு போன வீடியோவும் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். அதனால நீங்கள் அதையும் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பசங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஜாலியாக பசங்க வந்து அதாவது போட்டி போட்டுட்டு நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அவங்க செஞ்சதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றது வந்து நம்ம வந்து நமக்கு புரியுதோ இல்லையோ, அவங்க வந்து அந்த சத்தத்தில் கேட்கறதால நமக்கு அந்த அளவுக்கு வந்து கேட்கல. ஆனாலும் அவங்க பேசுறது நம்ம கேட்குற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருந்தோம்னா, என்கரேஜ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு நான் நிறைய கொஸ்டின் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன். அந்த மாதிரிலாம் பேசினதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போய் நிறைய ஸ்டார் எல்லாம் வந்து நான் கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு வந்து தொண்டை வலி இன்ஃபெக்ஷன் அப்பப்போ வருது. அது எதனாலன்னு தெரியல. அது வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கணுங்க. அது இன்ஃபெக்ஷன் எதுக்கு வருதுன்னே தெரியலங்க. ஆனால் வந்து மாசத்துல ஒரு தடவையாவது அவனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது. அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதால தொண்டை வலிக்குதோ சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம உப்பு அதெல்லாம் போட்டு சுடு தண்ணியில் காகுல் பண்ணால் கூட அது வந்து அந்த அளவுக்கு சரியாக வருதில்ல. ஆனால் வந்து அதனால அவனுக்கு ஃபீவரும் வருது. ஏன் எதுக்கு இந்த மாதிரி வருதுன்னு தெரியல. நான் ஒரு டைம் அந்த மாதிரி ஃபீவர் வரும்போதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் காட்டிகிட்டு இருக்கோம். எதுக்கு அந்த மாதிரி வருதுன்னு தெரியலங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு ரொம்பவே இது பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவனுக்கு கடைசியில் கரெக்டாக தமிழ் எக்ஸாம் தான் அவனுக்கு தகராறு. தமிழ் எக்ஸாமில் வந்துருச்சு. ஆனாலும் குழந்த பாவம் அந்த ஒரு நாள் கேப்பு தான் இருந்துச்சு. சோஷியல் எக்ஸாம் அன்றைக்கே அவனுக்கு லைட்டாக இருந்துச்சு ஃபீவரு. அன்றைக்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மெடிசன்லாம் எடுத்தோம். ஆனால் அன்றைக்குமே சரியாக தூங்கவும் இல்லை. நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும் சொல்லிட்டு அவன் தூங்கவும் இல்லை. காலையில் சீக்கிரமாகவும் எழுந்துச்சி படிக்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். அவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் எழுதிட்டு அங்கேயே தான் இருக்கணும். முடிச்சுட்டு 4:30க்கு மேலே தான் வந்து நம்ம வீட்டுக்கே அனுப்புவாங்க. அந்த மாதிரி அங்கேயே இருந்துட்டு அவனும் வந்து அன்றைக்கி நைட்டுமே வந்து ரெஸ்ட்டும் எடுக்கலவன். இன்னும் தமிழ் வந்து அவனுக்கு கொஞ்சம் தகராறுன்றதுனால அதை கண்டினியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணி அந்த மறுநாள் வந்து தமிழ் எக்ஸாமுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து போய் எழுதிட்டு வந்தாச்சு. தமிழ் எக்ஸாமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கான். எப்படி பண்ணுறான்றதை பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் அஸ்வினுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நல்ல மார்க் வரணும்னு சொல்லி.
உங்களோட ப்ரேயர்ஸுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கும் வந்து பலன் கிடைக்கணும் வந்து நானும் வேண்டிக்கிறேங்க. இதுதாங்க நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டு. எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்லையுமே போட்டிருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் நாங்கள். வரைஞ்சது வந்து நான் வரைஞ்சி லைட்டாக ஒரு சிலது கலர் கொடுத்துருந்தேன். யாஷிகாவும் வந்து வரைஞ்சி கலர் கொடுத்துருந்தா. ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க மிஸ்ஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா யாஷிகா. அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல வந்து பசங்க எல்லாருமே ரொம்ப அழகா வந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸுன்ற ஒரு பயம் இல்லாம ரொம்ப அழகா நீட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த மாதிரி தாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். யாஷிகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ப்ளாகருன்றது தெரியும் அவங்களுக்கு. அதனால வந்து யாஷிகா கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்களா, அவங்க மம்மி என்னை வீடியோ எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து அவங்களும் வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்கள வந்து வீடியோ எடுத்து நம்ம ஷார்ட்ஸ்லையுமே போட்டிருந்தோம் வீடியோ எடுத்து. நீங்கள் பாருங்கள், இந்த செக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அது கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தா நான் அது கரெக்டான ஆன்சர் வருமா, அது பண்ணதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்டார் எல்லாம் போட்டு ஸ்டாம்ப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய எனக்கு வந்து ஒரு 7-8 ஸ்டாம்ப்பு, ஹார்ட்டு, ஸ்டார் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த பசங்க தான் வந்து ரொம்ப வந்து ஈகராக வந்து வீடியோலெல்லாம் வருவோம்னு சொல்லிட்டு என்னை வந்து வீடியோ எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் வந்து அவங்க கூடவே ரொம்ப ஜாலியாக அந்த சயின்ஸ் டே எக்ஸ்போ வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி பசங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணாதான் வந்து அவங்களுக்குமே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அவங்க ஸ்டாரு அந்த மாதிரி வந்து எல்லாருமே போட்டுட்டு எனக்கு 3 பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 3 பேருமே வந்து ஸ்டாரு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து எனக்கு புதுசாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கிடச்சிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெகுலராக வர்றவங்க தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க மூலிமா 4 பேரை தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு புதுசாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்போவும் ரொம்ப அழகாக சூப்பராகவும் போயிருந்தது. இந்த பசங்க தான் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப அழகாகவும் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதாங்க நம்மளுக்கு வந்து இந்த சண்டே ஃபுல்லாகவுமே போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல் என்ற பட்டன் வர ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வரும். பார்க்கலாம். பாய்.